என்னுடைய மூளை ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல. மூளை வேலை செஞ்சா ஏன் என் பொழப்பு இப்படி இருக்கு? குழந்தைங்களுக்கு ஒரு மாசம் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க, அப்பெல்லாம் இதை செய்யணும்னு நான் பிளான் பண்ணல. அப்புறம் இப்ப சனி ஞாயிறு 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க, அப்ப கூட இதை செய்யணும்னு தோணல. இன்னைக்கு திங்கக்கிழமை காலைல தூங்கி இருந்துச்சோடனே சப்பாத்தி செய்யறேன்னு மாவு பிழைஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஜெய்குட்டி 7 மணிக்கு நம்ம ஸ்கூல் அனுப்பிடணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ள இதை செய்ய முடியுமா? பிளானே இல்லாம பண்ணிட்டு இருந்தா இப்படிதாங்க. அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே உட்காந்து மாவு பிழையலான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டேன். இப்பெல்லாம் 5:30 மணிக்கே பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு நல்லா விடிஞ்சிருது. பெருசா எதுவும் காய் கட் பண்ணி நம்ம சமைக்கிற வேலை இல்லை. நைட்டே பாத்தீங்கன்னா மூக்கல்ல ஊற வச்சுட்டேன். அதை நான் சப்பாத்திக்குன்னு ஊற வைக்கலங்க. இட்லி மாவு வீட்டில் இருக்கு, இட்லிலாம் தோசை ஏதாவது செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான் மூக்கால ஊற வச்சிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைம் காட்டில் விளைஞ்ச அரிசி வாங்கியிருந்தோமா, அந்த அரிசி பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டோம். சாப்பிடவும் நல்லா இருக்கு, வாசனையாகவும் இருக்கு. இருந்தாலும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ரேஷன் அரிசி சோட்டு இருக்கு. அது என்ன பண்றது, இப்போ செய்ய முடியாது. ஒரு மாசம் வச்சிருந்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஓரம் கட்டி வச்சுட்டேன். அதனால வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு சப்பாத்தி செய்யற மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் ரேட்டு எதுக்குதான் இப்படி தங்க ரேட்டு மாதிரி ரொம்ப கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே போகுதுன்னு தெரியல. தேங்காய் ரேட்டும் பயங்கரமா இருக்கு, தேங்காய் எண்ணெய் ரேட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. 1 லிட்டருக்கு 400 ரூபான்னு விற்கிது. இப்படிலாம் வித்துட்டு இருந்துச்சா நான் ஹேர் ஆயில் பிசினஸ் எப்படி பண்ண போறேன்னே தெரியல. ஊர்ல தேங்காய் எண்ணெய் ரேட்டும் என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.